மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவி உண்டு, லாபங்கள் உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட் அது மாதிரியான ஒரு சமாச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கும் போது சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய வகையில் உங்கள் முதலீடுகள் அமையும். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது அமையிறது. இதில் உள்ள நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும், கவனமாக செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், லாபங்கள் நிறைந்த தினம்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்கள்லையுமே முதல் முறையில் சில பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து வெற்றியை பெறுவீர்கள். மனம் தளராமல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவது அவசியம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் தேடுறவங்க, இல்லைன்னா தொழிலில் மாற்றத்தை விரும்புவார்கள். சில நேரங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் முயற்சிகளை தொடங்கிறதுக்கு நல்ல தினமாக இது அமையும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பதிலும் சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், வெற்றி வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்துடன் கவனத்தோடும் செயல்படுவது அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் பொருந்திய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கும். எந்த ஒரு போட்டி பந்தயங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மன நிறைவை தரக்கூடிய அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் உங்களுக்கு நிறைய ஆதரவு பெருகி ரொம்ப வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையும். மன நிறைவை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரங்களுக்கும் இது அற்புதமான தினமாக இருக்கும். தன வரவு உண்டு. எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினமாக வருவதால் மனசில் என்னென்னா மனக்லேசங்கள் ஏற்படும், ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். அதனால் இதிலேருந்து மீண்டு அதாவது ஒரு 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 உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படும் போது அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். ஆனால் அந்த உற்சாகமின்மை அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் தோன்றக்கூடிய, பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருப்பதால் சற்று வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். சில பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அது தனிப்பட்ட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கும். அந்த மாதிரியான பிரயாணங்களில் நீங்கள் எந்த குறிக்கோளோடு போகிறீங்களோ அதில் வெற்றி பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் உண்டு. கவனமாக செயலாற்றுங்கள், திட்டமிட்டு செயலாற்றுங்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பின்னடைவுகளை தரக்கூடிய ஒரு தினமாக இது உங்களுக்கு அமைந்து விடலாம். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். மனசில் தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். சில நேரங்களில் சில யோசனைகளுக்காக சில பேர் உங்களை நாடி வரும்போது அவர்களுக்கு தகுந்த யோசனை சொல்வீர்கள். எல்லோரும் பாராட்டும்படியாக உங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சற்று கவனமாக செயல்படுங்கள். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகத்தான் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவு உண்டு. நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து கையாளக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிறப்பான ஒரு செயல்பாடு இருக்கும். ஒரு தனித்தன்மை பெற்று விளங்குவீர்கள். முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையுது. இதில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தினம்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். எந்த காரியத்தையும் உங்களால் சாதிக்கக்கூடிய அளவில் திறமை பெற்று விளங்குவீர்கள். நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய தினம்னு சொல்லணும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்த தினமாக இது அமையிறது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாகத்தான் அமையிறது. அனுஷ நட்சத்திரங்களுக்கு ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டு மறையும். கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் ஒரு நல்ல பெயரை கூட தொலைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு விளங்குகிறது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் வெளிநாடு சம்பந்தமாக திட்டமிடுவீர்கள். மனசில் ஏதோ ஒரு கவலை குடிகொண்ட வண்ணம் இருக்கும். தெய்வ நம்பிக்கை என்பது கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்து பார்த்தா மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஒரு இனிமையான வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் நிலவும். வேற்றுமைகள் என்பது மறையக்கூடிய வகையில் அமையும். எதிரிகளும் நண்பர்களாகக்கூடிய நல்ல ஒரு சூழல்கள் ஏற்படும். உங்களால் உங்களை எல்லா ஒரு இடத்துலையும் பாராட்டப்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். தன வரவும் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் உறுதிப்பாடோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாகத்தான் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. குறிப்பாக வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள், அதற்காக சில செலவுகள், இதையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு விதத்தில் அதுவும் பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தருவதாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரங்களுக்கு இது ஒரு சிறப்பான அற்புதமான காலகட்டமாகத்தான் இது அமையிறது. அதே போல் விசாக நட்சத்திரங்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அடுத்து மீன ராசி.
மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். முடிந்த வரையில் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு கொஞ்சம் அவசரமாக செயல்படும் பொழுது அதனால் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். நிதானமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான வெற்றிகரமான நல்ல பலன்கள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகள் இருப்பதால் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய, அதை உங்கள் நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். சில நல்ல சம்பவங்கள் நிகழக்கூடிய தினமாகவும் இது அமையும்.